الحمد لله رب العالمين والصلاة والسلام على نبينا محمد وعلى آله وصحبه أجمعين. மிக நீண்ட இடைவெளிக்கு பின்பு புலூகுல் மராம் மின் அதில்லத்தில் அஹ்காம் அல்-ஹாஃபிஸ் இப்ன் ஹஜர் ரஹ்மஹுல்லா அவர்கள் எழுதிய புலூகுல் மராம் மின் அதில்லத்தில் அஹ்காம் என்ற பாடத்தில் உங்களை சந்தித்துக் கொள்வதில் மிகவும் சந்தோஷம் அடைகின்றேன். விடுமுறை காலங்களிலும் அதை அடுத்துள்ள காலங்களிலும் கூடுதலான ஈடுபாடு இருந்ததனால் இந்த பாடங்களை நடத்த முடியாமைக்கு வருந்துகின்றேன். நாங்கள் புலூகுல் மராம் என்ற கிதாபிலே 24வது ஹதீஸை நாங்கள் வந்தடைந்துள்ளோம். அதாவது புதிய ஒரு பாபும் ஆரம்பிக்கின்றது. பாபு இசாலத்தின் நஜாசதி வபயானிஹா, அசுத்தத்தை அகற்றுவதும் பற்றிய பாடமும், வபயானிஹா அசுத்தம் என்றால் என்ன என்பதை பற்றிய தெளிவுபடுத்தும் பாடமும் என்று ஒரு தலைப்பில் இருக்கிறார். அப்படியாக இருந்தால் இந்த பாடத்தில் அசுத்தத்தை அகற்றுதல், இரண்டாவது அசுத்தம் என்றால் என்ன, எவைகள் அசுத்தமாக கருதப்படும் என்கின்ற விஷயத்தையும் இந்த பாடத்து கூறுகின்ற ஹதீதுகளை இங்கே பதிவு செய்திருக்கிறார்கள். பாபு இசாலத்தின் நஜாசதி வபயானிஹா. அன் அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு قال سئل رسول الله صلى الله عليه وسلم عن الخمر تتخذ خلا فقال لا أخرجه مسلم. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், ரசூலுல்லாஹ் அவங்களுக்கு கேட்கப்பட்டது, சாராயத்தை வினாக்கிரியாக எடுத்துக்கொள்ள முடியுமா என்று ஒரு கேள்வியை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள். அதற்கு நபி அவர்கள் லா, அப்படி என்ன செய்ய முடியாது, வினாக்கிரியாக எடுக்க முடியாது என்று சொல்கிறார். இந்த ஹதீஸ் முஸ்லிமிலே பதியப்பட்டு இருக்கிறது. அப்போ இதிலே நாங்கள் நஜாசா என்றால் அதுக்குரிய லுகாவில் அடுத்தது ஷரானில் என்ன கருத்திருக்கிறது என்கிறதை நாங்கள் முதல் பார்ப்போம். அப்போ நஜாசா என்றால் அசுத்தம் என்று நாங்கள் தமிழிலே மொழிபெயர்க்கிறோம். அதிலே நாங்கள் அரபு பாஷையிலே சொல்வதாக இருந்தால் குல்லு முஸ்தக்தர், அதாவது அசிங்கமானவைகள் எல்லாத்தையும் நஜாசா என்று சொல்லப்படும். அப்போ அசிங்கத்தை நீக்குதல் என்று கருத்து வரும். நாங்கள் அதை லுகா ரீதியாக அதை மொழிபெயர்ப்பதாக இருந்தால் அசுத்தத்தை நீக்குதல் அல்லது அசிங்கத்தை நீக்குதல், குல்லு முஸ்தக்தரின், அருவருப்பான ஒவ்வொன்றுக்கும் நஜாசா என்று சொல்லப்படும். அப்போ இஸ்தக்தர் என்று அருவருப்பாக கருதினால், முஸ்தக்தர் அருவருப்பாக காணப்பட்ட அருவருப்பாக கருதப்படக்கூடிய ஒன்றுக்கு சொல்லப்படும். அப்போ நஜஸ் அல்லது அந்நஜிஸ் என்று சொல்வோம். அது ஹுவல் கதிர், அபிஷே உன் நஜிஸ் என்று சொல்லலாம். அந்த நஜிஸ்ங்கிறத நீங்கள் நஜிஸ் என்றும் சொல்லவும் மேலும் நஜஸ் என்றும் சொல்லேன். அதில் பெயர் நஜிச என் ஜசு, நஜிச என் ஜசு என்று வரும். அலிம யஅலமும் அது ரஜுலுன் நஜிஸ், ரஜுலுன் நஜஸ் அல்லது அதுக்கு ஜம் அல் ஜம் அன்ஜாஸ் என்று சொல்லப்படும். இந்த நஜஸ் என்ற சொல்ல ஒருமைக்கும் பன்மைக்கும் இருமைக்கும் எல்லாத்துக்குமே என்ன ஒரு சொல்லோட பாவிக்கப்படுது. உதாரணமாக யா அய்யுஹல்லதீன ஆமனூ இன்னமல் முஷ்ரிகூன நஜசுன், முஷ்ரிகீங்கள் நஜஸ். அப்போ இன்னமல் முஷ்ரிகூன அன்ஜாஸ் என்று வரல. அப்போ அந்த ஒரு சொல்லத்தான் என்ன ஒருமைக்கும் பன்மைக்கும் இருமைக்கும் என்ன செய்கிறாங்க, அடுத்தது ஆண் பாலுக்கும் பெண் பாலுக்கும் பாவிக்கிறாங்க. நிஜிஸ் என்றும் சொல்லுவாங்க, அந்த அரபிகள்கிட்ட அது பாவிக்கப்படுகிறது. சில ஆட்கள் அந்த நூனுக்கு கசரு நிஜிஸ் என்று சொல்லுவாங்க. அப்படி கசரு செய்தால் அப்போ அதில் ததனியாக எடுக்க முடியும், நிஜிசானி என்று என்ன செய்ய முடியும், அதில் அஞ்சாஸ் என்று சொல்லி ஜம்மு எடுக்க முடியும். இது அப்போ நாங்கள் அருவருப்பாக கருதக்கூடியவை, அருவருப்பை நீக்குதல் என்று நாங்கள் இதுக்கு கருத்து சொல்லலாம். அப்போ
ஷரான் வந்து நாங்கள் அதுக்கு சொல்வதாக இருந்தால் குல்லு ஐனின் முஸ்தக்தரத்தின் அமர ஷாரிஉ பிஜ்தினாபிஹா. அல்லாஹ் ரசூலும் தவிர்ந்து கொள்ளுமாறு கட்டளையிட்ட அருவருப்பான ஒரு திண்ம பொருள் என்று நாங்கள் சொல்லுவோம். அதான் ஆனால் ஷாஃபி மதுஹபை சேர்ந்தாக்கள் வேறொரு பலவிலக்கணத்தை சொல்கிறாங்க. அதை சில விஷயங்களை முன்வச்சு இப்போ அவங்க சொல்லுவாங்க ஷாஃபி மதுஹபில் குல்லு ஐனின் ஹரும தனாவுலுஹா அலல் இத்லாக் في حالة الاختيار مع إمكانه لا لحرمتها أو استقدارها أو ضررها في بدن أو عقل. ரெண்டு ஷாஃபி மதபுக்காரர்கள் நஜாசாவுக்கு அவங்களோட கிதாபுகளில் தாரீஃப் என்று வச்சிருக்கிறார். அப்போ குல்லு ஐனின் ஹரும தனாவுலுஹா அலல் இத்லாக் என்று சொன்ன உடனே அப்போ அதில் சில நஞ்சான சாமான்களும் அதிலிருந்து வெளியாயிருது. ஹருமா அலல் இத்லாக் என்றால் அது நஞ்சு சில பூண்டுகளை வைத்தியத்துக்கு பாவிக்கிறதுனால நெஞ்சிடும் அது. அப்போ அதை என்ன செய்யலாம், அதை கொஞ்சம் போல பாவிக்கலாம். அப்போ அலல் இத்லாக்னு ஃபி ஹாலத்தில் இஃப்தியார், அவர் இக்கட்டான நிலைமை இல்லாமல் அவர் சாதாரண நிலைமையில் இருந்தாருன்னா என்ன அதை சாப்பிட்றது ஹராம். அப்போ சாதாரண நிலைமைங்கக்குள்ள அப்போ என்ன அப்போ ஒரு இக்கட்டான நிலைமையில் பசியால் சாகிற ஒரு கட்டம் வந்தால் அப்போ என்ன செய்யணும், செத்த பிராணிகளை அது போன்ற சாமான்களை சாப்பிடலாம். அப்போ அதுக்கான அவங்க சொல்கிறேன். மா இம்கானி அதை சாப்பிட்றதுக்கு முடியுமானது ஒன்றாக இருக்கும். சாப்பிட முடியாத விஷயங்கள்னு உதாரணத்துக்கு இப்போ இம்கானியான்னு சொல்கிற காரணம்னா இந்த கல் பலகை அதுகளை நாங்கள் சாப்பிடல தானே அந்த சாப்பிடக்கூடிய விஷயங்கள். அதுக்காக வேண்டி அவங்க சொல்கிறாங்க லாலி ஹுர்மத்திஹா, அது ஹராம் வந்து ஹுர்மத்துக்காக வேண்டி ஹராமாக்கப்பட்டது. அப்போ மனுஷன் வந்து என்ன இல்லை, அவன் நஜிஸ் அல்ல, மனுஷன் வந்து என்ன இல்லை நஜிஸ் இல்லைங்கிறது. அதுபோல் அவு இஸ்திக்தாரிஹா, இப்போ அவங்க இப்போ ஷாஃபி மதுஹபில் வந்துக்கிட்டு மணி வந்து சுத்தம். அப்போ சுத்தம் என்று சொன்னால் அப்போ மணியை சாப்பிடலுமா என்று கேட்டால் அவங்க சொல்லுவாங்க இல்லை அது அசிங்கம் இஸ்திக்தார் என்று சொல்லுவாங்க. அவு லரரிஹா ஃபி பதனின் அவு அக்லின், அல்லது குத்தியில் அல்லது உடலுக்கு ஏதாவது ஒரு பாதிப்பை ஏற்படுத்தாமல் இல்லாத நிலைமையில் அதை சாப்பிட்றது ஏன்னா ஹராம். அப்போ அந்த லாலி ஹுர்மத்திஹா லாலி இஸ்திக்தாரிஹா லா லரரிஹா ஃபி பதனின் அவு அக்ல் என்று அவங்கள தாதிப்பாக அவங்க சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த 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 வரவிலக்கு தான் ஒரு பிரச்சனை ஒன்று இருக்குது. நான் சாதப்பிரபு அதை சொல்கிறேன் சார். அப்போ நாங்கள் இந்த இசாலத்துன் நஜாசா அருவருப்பானதை என்ன நீக்குதலும் அருவருப்பென்றால் என்ன என்று பார்ப்பது. அப்போ இந்த ஹதீஸில் எங்களுக்கு வழங்கக்கூடிய விஷயம் என்ன, சுயில ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹம்ரு துத்தஹது ஹல்லன் காலலா அஹ்ரஜு முஸ்லிம். அப்போ சாராயத்திலிருந்து வினாக்கிதி செய்ய முடியாது. அப்போ இந்த ஹதீஸ் வந்து முஸ்லீமில் யார் இமாம் முஸ்லீம் அவங்க தங்களோட சஹீல பதிஞ்சிருக்கிறாங்க. அவங்களோட இஸ்னாது வந்து யார் ஊடாக சுஃபியான் சௌரி அனி சுத்தி அன் யஹ்யா இப்னு அப்பாஸ் அன் அனஸின் அன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுயில அனில் ஹம்ரி துத்தஹது ஹல்லன் ஃபகால லா. அப்போ இந்த ஹதீஸை இமாம் முஸ்லீம் அவங்க கொண்டு வந்திருக்கிறாங்க. திருமிதியில் இந்த ஹதீஸ் வந்திருக்குது இந்த முனாசபா சொல்லி சபபு உருதுல் ஹதீஸை சொல்லி இந்த ஹதீஸ் வாழ்ந்துக்குரிய அந்த சம்பவத்தை சொல்லி வருது திருமிதியில். அது எப்படி வருதுன்னு சொன்னோன்னு இவர் அபூ தல்ஹா வந்து கேட்குறாரு, யா நபி அல்லாஹ் இன்னிஷ்தரைத்து ஹம்ரன் லி ஐதாமின் ஃபி ஹிஜ்ரி, எனது பாதுகாப்பில் உள்ள அனாதைகளுக்கு வேண்டி நான் கொஞ்சம் சாராயத்தை வாங்கியிருக்கிறேன். அதாவது அனாதைகள் இருக்கிறாங்க, அனாதைகளுக்கு சொத்து இருக்குது. அப்போ அவர் என்ன செய்கிறாருன்னா அதை அந்த சொத்தை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாரு, என்ன இஸ்திஸ்மார் பண்ணுறார். அப்போ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்குள்ள அப்போ அவர் என்ன செய்கிறார் என்றால் சாராயம் வாங்கியிருக்கார்.
வாங்கி அதை விற்று அந்த லாபத்தை என்ன செய்யறது, அந்த அவருக்கு கீழே உள்ள அனாதைகளுக்கு கொடுக்குறது. அப்போ அதுக்கு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அஹ்ரிக் அல் ஹம்ர, என்ன சாராயத்தை நீ வீசி விடு. வக்சிர் அத்தினான், தினான் என்றால் தன்னுக்கு ஜம்மு தினான், அதாவது அல் பர்மீல், பர்மீல் என்றால் பீப்பாயை உடைத்து விடுவது. அப்போ அந்த சாராயம் போடுறதுக்கு பலகையால் என்ன செய்வாங்க, அந்த காலத்தில் பலகையால் ஒரு பீப்பா மாதிரி என்ன செய்வாங்க, அதை நீ உடைச்சிது அப்படி சொல்லுவோம். அப்போ இது திருமதியில் வந்திருக்குது இந்த சபபு உருவதில் ஹதீஸோட, இந்த எந்த சந்தர்ப்பத்தில் இந்த ஹதீஸ் சொல்லப்பட்டுச்சு. ஆனால் அதில் இஸ்னாதில் அனஸின் அபி தல்ஹான்றும் ஜியாதா வந்திருக்குது. எனவே இந்த ஹதீஸ் ரிவாயத்துக்கு இந்த லைஸ் இப்னு அபி சுலைமன்கிறவர் லைஃப் என்று என அப்துல் ஹக் லிஷ்பீதி அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அப்போ இன்னொரு கேள்வி வருது, ஏன் இந்த ஹதீஸை இமாம் புகாரி கொண்டு வரல என்ற ஒரு கேள்வி வந்தால், அப்போ அதில் அந்த யஹ்யா இப்னு அப்பாத்ங்கிறவர் அனசுகிட்ட ஹதீஸு கேட்டது என்ன செய்யலை, இமாம் புகாரிகிட்ட ஊர்ஜிதமாக இல்லை. உங்களுக்கெல்லாம் தெரியும் இமாம் புகாரியுடைய நிபந்தனை சுபூத்துல் லிகா பைனல் முஅன்இனி வல் முஅன்அனி அன்ஹு, அண்ணன் ஒருவர் ஒரே காலத்தில் இருக்கிற சமகாலத்தில் இருக்கிற இரண்டு அறிவிப்பாளர்கள் மற்றவர்கிட்ட ஹதீஸ் எடுக்கும்பொழுது ஹத்தனா என்று சொல்லாமல் அண்ணென்று பாவித்தால், அப்போ அந்த அண்ணன் எடுக்கிறதாக இருந்தால், ஊடாக என்று எடுக்கிறதாக இருந்தால், இமாம் புகாரிகிட்டே அவர் ஏதாவது ஒரு தரமாவது அவர் சந்தித்திருக்கணும், சந்திப்பு நிகழ்ந்திருக்க வேண்டும். யாருக்கு அவருடைய ஒரு தரமாவது சுபூத்து லிகான்னு சொல்லுவாங்க. சுபூத்து லிகான்னா சுபூத்து சமா, ஒரு தரமாவது நேரடியாக அந்த ஹதீஸை எடுத்ததாக என்ன செய்ய ஊர்ஜிதமாக இருக்கணும். ஆனால் இமாம் முஸ்லிமாவட்ட ஊர்ஜிதமாகணும் என்று இல்லை, அந்த ஹதீஸை எடுக்கிறதுக்கு ஒரு இடம்பாடு இருந்தால் போதுமானது. அவங்க ரெண்டு பேரும் இந்த இடத்துல சந்திச்சிருக்கலாம், இந்த இடத்துல சந்திக்கலாம், மக்காவில் சந்திச்சிருக்கலாம், அல்லது இந்த ஊருக்கும் அவங்களோட ஹதீஸ் தேட போனாக்கள் அது அங்கே பிரயாணம் போயிருந்தாங்க, அங்கே கேட்டுருக்காங்க ரெண்டுன்னு அந்த ஹதீஸை அப்படி ஒரு இடம்பாடு இருந்தால் போதுமானது இமாம் முஸ்லீம். இப்போ அந்த வகையில் இந்த ஹதீஸை அவர்கிட்ட ஹதீஸை நேரடியாக எடுத்ததாக யார், யஹ்யா இப்னு அப்பாத் அனஸ் ரலியல்லாஹு ஹதீஸ் நேரடியாக எடுத்ததாக இல்லை. அதை உறுதிப்படுத்துகிற மாதிரி தான் வருகிறது. எப்படி யார் அபூ ஹாத்திம் அவங்க சொல்லியிருக்கிறாங்க, யார் இவர் யஹ்யா இப்னு அப்பாத் ஹப்பாப் அனஸ் ஜாபிர் அபூ ஹுரைரா ஹதீஸ் அறிவிக்காரு, ஆனால் ஹதீது முர்சல் அப்படின்னா அவங்கள்ட்ட அவர் ஹதீஸை கேட்கலன்னு சொல்கிறாங்க. அதே போல் யஹ்யா இப்னு அப்பாதையும் இமாம் புகாரி அவங்க என்ன செய்யலை, ஒரு அதிலாக கருதல்ல, அவற்றை அதாலத் அவரிடத்தில் என்ன செய்யலை ஊர்ஜிதமாக. ஆனால் இமாம் நசாயி இப்னு ஹிப்பான் போன்றாக்கள் அவரை நெஞ்சிக்கிறாங்க, என்ன அவரை அதில் என்று தௌசிக் பண்ணிக்கிறாங்க, சிக்காண்டு தௌசிக். ஆனால் பிரச்சனை என்ன, நசாயும் இப்னு ஹிப்பான் வந்துக்கிட்டு இந்த தாபியங்களில் மஜாஹீல்களை தௌசிக் பண்ணுறாங்க. இப்போ யஹ்யா இப்னு அப்பாத் தாபியங்கள் உள்ளத்தனி அப்படிப்பட்ட ஆக்களை அவங்க தௌசிக் பண்ணுறது ஒன்று இருக்குது, தசாஹுல் ஒன்று இருக்குது. அப்போ அதனால் அவங்கள அந்த தௌசிக்கை ஒருத்துக்க எடுக்கல. அப்படியான சில சர்ச்சைகள் இந்த ஹதீஸ்களில் இஸ்னாதில் இருக்குது. இமாம் முஸ்லிம் அவங்களோட நிபந்தனைக்கு பிரகாரம் அந்த ஹதீஸை பதிவு செய்திருக்கிறார். சரி, அடுத்ததாக நாங்கள் இதில் உள்ள சொல்ல பார்ப்போம். அல் ஹம்ர் என்று சொல்லு வருது. ஹம்ரன்ற சாராயம். அது ஹாமரல் அக்ல துஹாமிருல் அக்லன்ற புத்தியை அப்படியோ மந்தமாக்கி விடுகிறது, மறைத்து விடுகிறது என்ற அர்த்தம். அது ஹம்ரங்கிறது முஹன்னஸ், அது பெண்பாலாக தான் பாவிக்கப்படுறோம். ஆனால் சில நேரங்களில் ஆண்பாலாகவும் பாவிக்கப்படும். அடுத்தது ஹல்லன்ற வினாக்கிரி. அடுத்து துத்தஹது ஹல்லன் என்று சொன்னால் ஹல் துஜி அலுல் ஹம்ரு ஹல்லன் பி இல்காய் செய்யும் பி, அதில் நாங்கள் ஏதோ ஒன்றை போடணும், அது உள்ளுக்கு போட்டால் தான் என்ன செய்யும். அது இப்போ பழைய காலங்களில் உப்பை போடுவாங்க, அல்லது அது பேர் என்ன வெங்காயத்தை போடுவாங்க. இப்படியான இதுகளை என்ன அல்லது சூரியன் வெளிச்சத்தில் படக்கூடிய மாதிரி போடுவாங்க. போட்டால் வினாக்கிரியாக அது செய்யும் மாறும். இப்போ அந்த விஷயத்தை தான் பேசிக்கொண்டு இருக்கிறோம்.
சரி, அப்போ இந்த ஷரஹமானில் களிமாத்தை கொடுத்து அடுத்த மா யுஸ்தகா, இந்த ஹதீஸ்லேருந்து வரக்கூடிய பிரதான சட்டம் என்ன என்ற இதில் பிரதான சட்டம், ஹம்ரு வந்து நஜிஸ். ஹம்ரு நாங்கள் எங்களோட உறுப்பில் பட்டால் நாம் என்ன செய்யணும், கழுவி கொள்ள வேணும் என்று சில பெரும்பாலான அறிஞர்கள் இதில் இந்த ஹதீஸ்லேருந்து வழங்குறாங்க, அல்லது இந்த ஹதீஸையும் ஆதாரமாக கொள்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு ஆதாரங்களும் இருக்குது. அவங்க இந்த ஹதீஸையும் ஏனென்று அவங்க சொல்கிறாங்க, ஏன் அதில் வினாக்கிரி செய்யக்கூடாது என்று சொன்ன காரணம் என்றால் அந்த ஹம்ரு வந்து நஜீஸ். அப்போ நஜீஸிலிருந்து வினாக்கிரி செய்யக்கூடாது என்பதற்காக வேண்டித்தான் ரசூலுல்லாஹ் அவங்க வானாட்டு சொன்னாங்க என்று ஒரு விளக்கத்தை கொடுக்குறாங்க. அப்போ இங்கே பிரச்சனை என்றால் இப்போ ரசூலுல்லாஹ் என்ன சாராயத்திலிருந்து என்ன செய்ய முடியாது, வினாக்கிரி செய்ய முடியாது என்று தான் ஹதீஸில் வந்து இருக்கு. அப்போ என்ன காரணம் என்று சொல்லி என்ன செய்கிறாங்க, ஒரு காரணத்தை அங்கே முன்வைக்கிறாங்க ஜும்ஹூர் பெரும்பாலான. அப்போ அவங்க சொல்கிறாங்க இந்த ஹதீஸ் வந்து அவங்க தடுத்தது வினாக்கிரி செய்யப்படாது, அது நஜீஸ் என்றதுக்காக என்று சொல்கிறாங்க. 4 மதுஹபுகள் 4 மதுஹபு இமாம்களும் ஹம்ரை என்ன செய்கிறாங்க, நஜீஸ் என்றான்னு சொல்கிறாங்க. அதாவது சாராயம் என்கிற உறுப்பில் பட்டுடும் என்று சொன்னால் என்ன செய்ய முடியாது, அதாவது களியை போட்டு தான் என்ன செய்வாங்க, தொழுவு இல்லாட்டி ஒரு தொழுகை கூடாது. ஆனால் ஹம்ரு வந்து நஜிஸ் இல்லை என்று சொல்லக்கூடிய இமாம்கள் சொல்கிறாங்க, நீங்கள் சொன்ன காரணம் இல்லை, அது அந்த அவங்க வேற காரணம் இருக்கலாம் என்று சொல்லி அவங்க சொல்கிறாங்க. ஹம்ரு வந்து குடிக்கிறது தான் ஹராம், ஆனால் அது நஜிஸ் இல்லை என்று சொல்கிறாக்கள் என்ன நியாயத்தை முன்வைக்கிறாங்க என்றால், அது வந்து ஆரம்பத்தில் அந்த ஹம்ரு ஹராமாக்கப்பட்ட ஆரம்பத்தில் தான் அதில் வினாக்கிரி செய்யவானான்னு சொன்னாங்க. ஏனெண்டா இப்போ தான் அவங்க அந்த சாராயம் குடித்து அந்த கல் குடித்து இப்போ அது பழக்கப்பட்ட நிலைமையில் இப்போ ஹராமாக்கப்பட்டிருக்குது. அப்போ அன்னில வினாக்கிரி செய்ய சொல்லி சொன்னால் அப்போ அது திருப்பியும் அந்த சாராயத்தை குடிக்கிறதுக்கு விட்டு செல்லலாம் என்பதற்காக தான் ஆரம்பத்தில் இருந்து. ஆனால் பிறகு வந்து அந்த என்ன ரசூலுல்லாஹ் அனுமதிச்சாங்க என்று சொல்லி வேறு சில ஹதீஸ்களை ஆதாரமாக கொள்கிறாங்க. அப்போ ஹதீஸில் என்ன நஜிஸுங்கிற விஷயம் ஹதீஸில் நேரடியாக பேசப்படலை. ஆனால் அந்த நஜிசென்று சொல்கிறாக்கள் அது நஜிசென்றதுக்காக வேண்டித்தான் அதை வினாக்கிரியாக மாற்ற வேண்டாம் என்று சொன்னார்கள் என்று அந்த விளக்கத்தை அவங்க கொடுக்குறாங்க. அடுத்தது அல் ஹம்ரு வந்து நஜிஸ்ங்கிறதுக்கு வேற ஆதாரங்களையும் முன்வைக்கிறாங்க. என்ன ஆதாரம் வைக்க, யா அய்யுஹல்லதீன ஆமனூ இன்னமல் ஹம்ரு வல் மைசிரு வல் அன்சாபு வல் அஸ்லாமு ரிஜ்சுன் மின் அமலி ஷைத்தான் ஃபஜ்தனிபூ. உங்களுக்கு நீங்கள் அங்கே இந்த சாராயம், அடுத்ததாக சூது, அடுத்த இந்த விக்கிரகங்கள் எல்லாம் என்ன ரிஜிஸ் அசிங்கமானவைகள், நஜிஸானவைகள், மின் அமலி ஷைத்தான், எனவே ஃபஜ்தனிபூ அது நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள். அப்போ அவங்க சொல்கிறாங்க இந்த ஆயத்தில் வந்து இதை ரிஜிஸ் என்று, அப்போ ரிஜிஸ்ன்னா பிமானா நஜஸ் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்குது என்று சொல்லி அவங்க அதை ஆதாரமாக சொல்கிறாங்க. அப்போ ரிஜிஸ் என்றால் ஓன் நஜஸ் என்று விளக்கம் கொடுக்குறாங்க. அதுக்கு ஷேக் ரஷீதுல்லா போன்ற தப்சீர் கலை அறிஞர்கள் சிலர்கள் சொல்கிறாங்க, இது இங்கே வந்து இதுகளை ஹம்ரு மைசூருங்கிற நஜிஸ் என்று சொன்னது என்ன நஜாசா மாத்தியா இல்லை, திண்மமாக உள்ள நஜிஸ் அல்லது நஜாஸ் மாணவி, அதாவது இவைகளெல்லாம் என்ன பாதகமானவைகள், அசிங்கமானவைகள், அது நஜிஸானவைகள்ன்ற அர்த்தம் அல்ல. இப்போ அதில் வந்து உதாரணப்பாங்க சூது விளையாடுறது சொல்லப்பட்டிருக்கு. அப்போ சூது விளையாடுறது அது எப்படி அசிங்கம்னு சொல்கிறப்ப அந்த காட்டை அசிங்கம்னு சொல்கிறேன், அந்த விளையாடுற சாமான சூது விளையாடுற எண்ணத்தில் அது நஜிஸ்ன்னு சொல்ல முடியாது. அப்போ இங்கே நஜாசா மாணவியாக தான் இங்கே சொல்லப்படுகிறது.
ஏனென்றால் அதுக்கு ஆதாரமாக அவங்க சொல்றாங்க, பின்னுக்கு வருகிறது இன்னமா யுரீது ஷைத்தானு அன் யூக்கிய பைனகுமுல் அதாவா. ஷைத்தான் என்ன செய்கிறான், உங்களுக்கு ஒரு பகைமையை ஏற்படுத்துறதுக்கு விரும்புகிறான், நாடுகிறான் என்று சொல்லி அந்த ஆயத்தில். அப்போ இந்த ரிஜிஸ்ங்கிறது மின் அமளி ஷைத்தானுங்கிறதுக்குரிய விளக்கம் என்ன செய்யுது பிறகு அந்த அல்லாஹ் அந்த அந்த ஆயத்தில் சொல்லப்படுகிறது. அடுத்ததாக முன்னோர்கள் அதை தவிர்த்து கொண்டது காரணம் என்னென்றால் அவங்களோட உள்ளத்தில் சாராயம் என்றாலே ஒரு வெறுப்பு உண்டு. அதனால அவங்க என்ன செஞ்சாங்க, அதை தவிர்த்து வந்தாங்க என்று சொல்லித்தான் அந்த தப்சீர் ஆசிரியர் ஷேக் ரஷீதுல்லா அவர்கள்லாம் அதை சொல்லியிருக்கிறாங்க. அப்பவே இந்த ஆயத்தை பெரும்பாலான ஜும்ஹூர்கள் ஆதாரமாக பிடித்தாலும் அதிலே ஆதாரத்துக்கு உரியவை அல்ல. அப்போ இன்னொரு ஹதீஸையும் ஆதாரமாக பிடிக்கிறாங்க. இங்கே முஸ்லீமில் வார ஹதீஸ் அபு சாலபத்தல் ஹுஷனி ரலியல்லாஹு அன்ஹு அவங்கிற ஹதீஸ் ஆதாரம் பிடிக்கிறாங்க. அன்னஹு ஸஅல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் قال إنا نجاور أهل الكتاب وهم يطبخون في قدورهم الخنزير. நாங்கள் அஹ்ல் கிதாபுகளுக்கு பக்கத்தில் இருக்கிறோம், அவங்க என்ன செய்கிறாங்கன்னா அவங்களோட பாத்திரங்களில் அவங்கள கிடாரங்களில் பன்றியை சமைக்கிறார்கள். வயஷ்ரபூன ஃபி ஆனியத்திஹிமுல் ஹம்ர, அவங்களோட பாத்திரத்தில் என்ன செய்கிறாங்க, சாராயத்தை குடிக்கிறார்கள், கல்லை குடிக்கிறார்கள். அதுக்கு ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், இன் வஜத்தும் கைரஹா ஃபகுலு ஃபீஹா வஷ்ரபு. இது இல்லாமல் வேறு இருக்கும் வேறு பாத்திரங்கள் வேறு இதுகள் கிடைக்கும் என்று அதிலே குடிங்க, சாப்பிடுங்கள், குடிங்கள். வைல்லம் தஜிது கைரஹா, நீங்கள் வேறொன்று உங்களுக்கு கிடைக்கவில்லை என்றிருந்தால் ஃபர்ஹதுஹா, நீங்கள் பில்மாயி தண்ணியை கொண்டு அதை கழுகுங்கள், வகுலு வஷ்ரபு, அது பிறகு சாப்பிடுங்கள் என்று சொல்லி அந்த அந்த ஹதீஸில் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இந்த ஹதீஸை ஆதாரமாக இதை சொல்கிறார்கள். அப்போ எனவே ஹம்ருங்கிறது சஹாபாக்கள்கிட்ட ஒரு ஒரு நிரூபணமான ஒரு நடைமுறையில் இருக்கிற ஒன்று. அதனால தான் அந்த சஹாபி என்ன செய்கிறாரு, இந்த இதை பற்றி கேட்குறாரு, இப்படி வாங்க அவங்களோட பாத்திரங்களில் சாராயத்தை குடித்தாங்க என்ன செய்யன்னு சொல்லி. அப்போ அது நஜிஸ் இல்லை என்றால் ரசூலுல்லாஹ் அந்த பாத்திரத்தை கழுக சொல்லியிருக்க மாட்டாங்க என்று சொல்கிறான். ஆனால் உண்மையில் இந்த ஹதீஸ் வேறு வஜிகளை வரக்குள்ள, இப்போ இது அபூதாவுலேருந்து ஹதீஸ், இந்த இதில் வந்துக்கிட்டு யார் கூட வர்றது, முஸ்லிம் இப்னு மிஷ்கம் அன் அபி சாலபாண்டு ரிவாயத் செய்யப்படுற ஹதீஸு. ஆனால் புகாரி முஸ்லீமில் இதே ரிவாயத்து வேறு வஜிகளை வருகிறது. அதில் வயஷ்ரபூன ஃபி ஆனியத்திஹிமுல் ஹம்ர என்று சொல்லி இல்லை. அப்படின்னு இந்த ஜியாதா ஷாதாவாக தான் வரும். அப்படித்தான் நாங்கள் அந்த ஜியாதா சஹி என்று வைத்து கொண்டாலும் ரசூலுல்லாஹ் அதை கழுக சின்ன காரணம் என்னவென்றால் அதோட ஒட்டி இருக்கக்கூடிய அந்த பாத்திரத்தில் ஒட்டி இருக்கக்கூடிய அந்த சாராயத்தை முஸ்லீம் குடிச்சிடக்கூடாது என்பதற்காக வேண்டித்தான் அதை கழுக சொன்னாங்களே தவிர அது நஜிசன் என்பதற்காக வேண்டி அல்ல என்று அதுக்கு எதிரான ஆட்கள் என்ன செய்கிறாங்க, அதுக்கு விளக்கம் கொடுக்குறார்கள், அதுக்கு மறுப்பு கொடுக்குறாங்க. அப்போ சொல்ல போன சுருக்கமாக அல் ஹம்ரு நஜிஸ் என்று சொல்கிறார்கள், அல் ஹம்ரு நஜிஸ் என்று சொல்கிறார்கள். நாம் படித்து கொண்டிருக்கிற ஹதீஸ் அனஸ் ரலியல்லாஹு ஆதாரமாக கொடுக்குறார்கள். அடுத்ததாக இப்போ நாங்கள் சொன்ன அதுக்கு ஒரு விளக்கத்தை மற்றவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். அதாவது அது ஆரம்பத்தில் தான் அப்படி இருந்துச்சு, ஹம்ரு ஹராமாக்கப்பட்ட நேரத்தில் தான் அப்படி இருந்துச்சு. ஏனென்றால் அந்நேரம் அதை வினாக்கிது செய்கிறதுக்கு அனுமதித்திருந்தால் அவர்கள் அது ஒரு வழியாக பயன்படுத்தி திருப்பியுமே நெஞ்சுவார்கள், அந்த ஷாராயின் பக்கம் வைத்திருவார்கள் வழக்கத்தை கொடுக்கும். இரண்டாவதாக யாயுவல்லதி நாம் இன்னமல் ஹம்ருவல் மைஸ்ருவல் அன்சாபுவல் அஸ்லாம் ரஜிஸ்டன் ஆதாரத்தை பிடிச்சி அப்போ ஹம்ருவாங்கிறது ரிஜிஸ் என்று வந்திருக்கு, எனவே நஜஸ் என்று சொல்லி அவர்கள் சொல்கிறார்கள். அதற்கு விளக்கம் கொடுக்கிறார்கள், இது நஜாசா மாத்தியா இல்லை, அது மானவியா. அவங்களோட குஃபுர் சுருக்கு, அவங்களோட சுருக்கு என்ன நஜஸை தவிர என்ன இல்லை, அவங்களோட இது அவங்க நஜஸ் இல்லை என்று சொல்கிறாங்க. அதுக்கு அதை இன்னும் இல்லை ஆசிப் ஒரு ஆயத்தை சொல்லிட்டோம்.
நாம் ஒரு ஆயத்துக்கு போயிட்டோம். அதாவது இன்னமல் ஹம்ரு வல் மைசிரு மின் அமலி ஷைத்தான் என்கிறதுல அந்த ஹம்ரு என்பது அப்போ ரிஜிஸ் என்று சொல்லப்பட்டிருக்கு. ரிஜிஸ் என்றால் நஜஸ். அப்போ எனவே நஜிஸ் என்பதற்கு இந்த ஆயத்தை ஆதாரமாக கொடுக்கிறார்கள். அதற்கு மரபு கொடுக்குறவர் சொல்கிறார்கள், இல்லை இந்த ஹம்ருங்கிறது என்னது நஜாசா மாத்தியா, நஜாசா மாத்தியா அல்ல, அது வந்து நஜாசா மானவியா என்று சொல்கிறார். நஜாசா மாத்தியா இல்லை, திண்மமாக பார்க்கக்கூடியதல்ல. அது என்ன, அது ஒரு நஜாசா மானவியா என்று சொல்கிறார்கள். அதுக்கு ஆதாரமாக பின்வரும் அதுக்கு பின்னால் வர ஆயத்தை இன்னமா யுரீது ஷைத்தானு அன் யூகிய பைனகுமுல் அதாவத்த வல் பக்லா ஃபில் ஹம்ரி வல் மைசிரி. அந்த சாராயத்திலையும் அடுத்தது என்ன சூதிலையும் உங்கள் மத்தியில் பகைமையும் ஒரு கோபத்தை சைத்தான் உண்டாக்குறான். ஏனென்றால் ஒருவர் சாராயம் குடிச்சு விட்டால் அவருக்கு என்ன பேசுறதுன்னு தெரியாது, ஆக்களோட சண்டை பிடிச்சி சச்சரவு ஈடுபடுவார். அதே போல தான் சூது விளையாடினாலும் அதில் தோத்தவர் வந்துக்கிட்டு என்ன வெண்டவரில் குரோதம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது என்று வழக்கம் கொடுக்குறார். அடுத்ததாக அபூதாவில் வார ஒரு ஹதீஸில் அந்த அதை ஆதாரமாக கொள்கிறார்கள். வைஷ்ரபூன ஃபி ஆனியதிஹிமுல் ஹம்ர என்று சொல்லி அந்த ஒரு ஜியாதா ஒன்று வந்திருக்குது. அந்த அதில் அஹ்லு கிதாபுகள் சாராயத்தை குடிப்பவர்களாக இருந்தார்கள்னு சொன்னால் ரசூலுல்லாஹ் அதை கழுவுங்க என்று சொல்கிறாங்க. அப்போ கழுகுறதா இருந்தால் நஜிஸா தான் கழுக வேண்டும் என்று அவர்கள் என்ன செய்கிறார்கள், அதுக்கு விளக்கம் கொடுக்குறாங்க. நாங்கள் கூறினோம் பெரும்பாலான ரிவாயத்துகளில் அந்த புகாரி முஸ்லிமில் வார இதே ஹதீத் வந்து அதில் வைஷ்ரபூன ஃபி ஆனியதிஹிமுல் ஹம்ர என்றது இல்லை. அப்படித்தான் சஹீஹ்னு வைத்து கொண்டாலும் அதை கழுக சொன்ன காரணம் அந்த ஒட்டிட்டு இருக்கிற அந்த பாத்திரத்தில் ஒட்டிருக்கிற சாராயத்தை முஸ்லீம் என்ன செய்யக்கூடாது, குடிக்கக்கூடாது என்பதற்காக தான் கழுக சொன்னாங்க என்னோட கருத்தை. சரி, இது ஜும்ஹூருடைய கருத்தை. இப்போ யார் சொல்கிறாங்க இந்த ஹம்ரு வந்து என்ன இல்லைன்னு? அப்போ தாவூதுல்லாஹிரி சொல்கிறாரு ஹம்ரு வந்து சுத்தம், சாராயம் வந்து சுத்தம், குடிக்கிறது தான் ஹராம், ஆனால் அது சுத்தம். தாவூதுல்லாஹிரி, அடுத்தது ரபியாத்துர் ராயி, அது மதீனாவை சேர்ந்தார். அடுத்து லைஸ் இப்னு சஅத், யார் மிஸ்ரை சேர்ந்த லைஸ் இப்னு சஅத். வல் முஸனி, யார் இமாம் ஷாஃபி இமாமுடைய மாணவர், அவர் மிஸ்ரை சேர்ந்தார்கள். இவங்கள்லாம் சொல்கிறாங்க என்ன சாராயம் வந்து நின்று சுத்தம், ஆனால் குடிக்கிறது ஹராம், ஆனால் அது நஜிஸ் அல்ல. அதே போல் இந்த காலத்தில் ஷேக் அல்பானி, அடுத்தது போல் ஷேக் இப்னு உசைமீன் போன்றவர்களும் என்னது அது என்ன இல்லை ஹம்ரு வந்து சாராயம் வந்து நஜிஸ் இல்லை என்று சொல்லுவாங்க. அவங்களோட ஆதாரம் என்னன்னு சொன்னால் புகாரியில் வார ஹதீத் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, குந்து சாக்கியல் கௌமி ஃபி மன்சிலி அபி தல்ஹா, அபு தல்ஹாவுடைய வீட்டில் நான் நெஞ்சேன் ஆக்களுக்கு இந்த சாராயத்தை யூஸ் பண்ணக்கூடிய ஆக்களாக இருந்தேன். அப்போ இவர் அபு தல்ஹா தான் நெஞ்சிக்காரு, ஒரு சாராய கடை மாதிரி உண்டு வாங்க வச்சிருக்கிறாரு, அல்லது ஆக்கள் வந்து அங்கே குடிப்பாங்க. இவர் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அந்நேரம் வந்து நினைச்சுவாங்க ஹலாலான நேரத்தில் இந்த ஹம்ரு ஹலாலத்தில் ஆக்களுக்கு ஊற்றி கொடுப்பாங்க. வக்கான ஹம்ருஹும் யௌமைதின் அல் ஃபதீஹ் ஃபஅமர ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முனாதியன் யுனாதி அலா இன்னல் ஹம்ர கத் ஹுர்ரிமத், ஹம்ரு வந்து ஹராமாக காப்பாட்டுது. அப்போ ஃபகால் அலி அபு தல்ஹா, அப்போ அபு தல்ஹாட வீட்டில் அனஸ் வந்து வேலை செய்கிறாங்க. உஹ்ருஜ் ஃபஅஹ்ரிக்ஹா, நீ வழியாகி என்ன செய்யாத வழியை ஊற்றிட்டு. ஃபஹரஜ்து ஃபஅஹ்ரக்துஹா, நான் ஊற்றி விட்டேன். அப்போ ஃபஜரத் ஃபி சிகத்தில் மதீனா, மதீனாவுடைய என்ன அந்த வழியில் ஓடிச்சு என்று சொல்கிறாங்க. அப்போ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஆகும் இந்த சுத்தம் என்று சொல்கிறார்கள். என்ன சொல்கிறாங்க என்றால் ஹம்ரு நஜீஸாக இருந்தால் முஸ்லீம்கள் நடக்கிற பாதையில் அதை ஊற்றையிலாது. இப்போ மதீனாவுடைய வீதியெல்லாம் ஊற்றப்பட்டுச்சுன்னு கேட்குறாங்க. எந்த ஆக்கள் அதில் போவாங்க, மிதிச்சுட்டு போவாங்க. அப்போ நஜீஸாகும். அப்போ ஊற்றுனது விளங்குது, அது நஜீஸ் இல்லை. அப்போ ரசூலுல்லாஹ் அதை கண்டிக்கலையே. இப்போ நீங்கள் ரோட்டில் ஊற்றுறீங்க, அது நஜீஸ் என்ன, நீங்கள் எப்படி ரோட்டில் ஊற்றுவீங்க அப்படி என்ன செய்ய ரசூலுல்லாஹ் அவங்க என்ன செய்யலை, அதை இன்கார் பண்ணலை. அப்போ எனவே முஸ்லீம்கள் நடந்து போகிற வழியில் வந்து யாரும் நஜீஸை போடையில விளங்குதான். அப்போ அதில் இந்த ஹம்ரு வந்து நஜீஸ் இல்லை, அது ஆதாரமாக பிடிக்கும். இப்போ இன்னொரு முஸ்லீமில் வார ஒரு ஹதீஸையும் ஆதாரமாக பிடிக்கிறாங்க. அதில் இப்னு அப்பாஸ் அவங்க சொல்கிறாங்க, ஒரு மனுஷர் வந்து ரசூலுல்லாஹ்வுக்கு ஒரு என்ன
ஒரு சாராய பை ஒன்றை என்ன செய்கிறாங்க, ஹதியாவை கொடுக்குறாங்க. ரசூலுல்லாஹ் அவங்களுக்கு ஒரு கிஃப்ட் ஒன்று கொடுக்குறாங்க, ஹதியா ஒன்று, ஒரு சாராய பை. ராவியத்து ஹம்ர், ராவியத்து ஹம்ரில் ஒரு ஒரு பை உண்டு. அதுக்கு எப்படி தண்ணியும் ஊற்றுவாங்க, அந்த ராவியாங்கிறது தண்ணி ஊற்றுவாங்க, அதுக்குள்ளே சாராயத்தை ஊற்றுவாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் அவங்க கேட்குறாங்க, ஹல் அலிம்த அன்னல்லாஹ் கத் ஹர்ரமஹ, உனக்கு அல்லாஹ் ஹராமாக்கியது தெரியுதா? காலையில் அவர் செஞ்சது தெரியாது. அப்போ அவருக்கு அது அந்த சட்டம் வந்து போய் அவருக்கு சேரலை. அப்போ அவர் என்ன செய்கிறார், ரசூலுல்லாஹ் கிஃப்ட்டை கொடுக்கணும்ட்டு ஒரு சாராயத்தை எடுத்துகிட்டு வந்திருக்கிறார். ஃபசார்ர இன்சான் இல்லை காலல அப்போ ஃபசார்ர இன்சானன் ஃபகால லஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிமா சாரர்தஹு. அப்போ அவர்கிட்ட ஒரு மனுஷன் வந்து இவருக்கு என்ன செய்கிறாரு, ஒரு இரகசியமாக ஒரு விஷயத்தை என்னமோ கதைக்கிறார். அப்போ ரசூலுல்லாஹ், நீங்கள் என்னத்தை கொண்டு இரகசியமாக கதைச்சிங்க கண்டு சொல்லி, ஃபகால அமர்துஹு பிபைஅ, இதை கொண்டு விற்று போட்டு காசு எடுங்க. அதுக்கு ரசூலுல்லாஹ், இன்னல்லதி ஹர்ரம ஷுர்பஹா ஹர்ரம பைஅ, எந்த இறைவன் அந்த அந்த குடிக்கிறத ஹராமாக்குனானோ அதை விற்கிறதையும் ஹராமாக்குனான்னு சொல்லி, ஃபஃபதஹல் மஸாதத்தை, அந்த பையை திறந்து, ஹத்தா தஹப மாஃபிக, அதில் எல்லாத்தையும் ஊத்துப்பட்டு போய்த்து. அப்போ ஹம்ரு வந்து சுத்தந்தானன்னு சொல்கிறவங்க சொல்கிறாங்க. இப்போ ரசூலுல்லாஹ் செய்யலை, நீங்கள் சாராய பையை ஊற்றி விட்டாங்க, அதை கழுகண்டு சொல்லலை. ஏன்னா அவங்க அந்த 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 பையை வந்து தண்ணீர் ஊற்றுறதுக்கு பாவிப்பாங்க. அப்போ என்ன செய்யலை, கழுகை சொல்லி சொல்லலை. அப்போ எனவே அது நஜீஸ் இல்லைன்னு சொல்லி அவங்க என்ன செய்கிறாங்க, அதுலேருந்து ஆதாரமாக கொள்கிறாங்க. ஏனெண்டா இது போல் ஒரு சம்பவத்தையும் அதுக்கு முன்மாதிரியாக எடுத்து போடுறாங்க. அதாவது அந்த அந்த வீட்டு கழுதைகளை சாப்பிடுவது ஹராம். அப்போ ரசூலுல்லாஹ் அவங்க ஒரு யுத்தத்தை, ஹைபர் யுத்தத்தில் பார்க்குறாங்க, நெருப்பெல்லாம் மூட்டப்பட்டிருக்குது. அப்போ கேட்குறாங்க, யா அலாமா தூக்கது ஹாதியின் நீரான், என்ன இந்த நெருப்பெல்லாம் மூட்டிகிட்டு இருக்காங்க. அதுக்கு அவங்க சொல்கிறாங்க, அல் ஹமுருல் இன்சியா, அதாவது வீட்டு கழுதைகளை சமைக்கிறாங்க. அதுக்கு ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, இக்ஸிருஹா, அந்த பாத்திரங்களை உடைத்து விட்டு அஹரிக்கு, அதை வீச விடுங்கள். காலு அலா நுஹரி கூஹா நகசிலுஹா, அதை கழுகணுமான்னு கேட்குறாங்க. காலை எக்ஸிலு, கழுகுங்க. அப்போ அங்கே கழுகை சொல்லி ஓர்டர் போட்டிருக்காங்கன்னு, அந்த அந்த வீட்டு கழுதைகளை சமைச்ச பாத்திரத்தை, அது மாதிரி இதுவும் நஜிஸாக இருந்தால் இணைஞ்சிப்பார்கள், ரசூலுல்லாஹ் அவங்க கழுகை சொல்லி சொல்லியிருப்பார்கள் என்று அந்த ஹம்ரு சுத்தமானதுன்னு சொல்பவர்கள் ஆதாரமாக கொள்கிறார்கள். அடுத்தது இந்த ஹதீஸை ஆதாரமாக வைத்து இன்னொரு சட்டம் ஒன்று இங்கே ஹனபி மதுஹபை சேர்ந்தவர்கள் எடுக்கிறார்கள். என்னன்னு சொன்னோன்னு, சுத்தப்படுத்துறதுக்கு தண்ணி தான் தேவையின்றி இல்லை, என்னென்ன திரவங்கள் தண்ணி மாதிரி என்னென்ன இருக்குதோ, சுத்தமான என்னென்ன இருக்குதோ, நெருப்பு, அடுத்தது சூரியன் வெளிச்சம், இது மூலமாக எல்லாம் சுத்தமாகும். அதன் மூலமாகவும் என்ன செய்யலாம், சுத்தப்படுத்தலாம். உதாரணமாக ஒருவர் என்ன செய்கிறாரு, ஒரு யூரின் ஒன்று அல்லது என்ன மூத்திரம் வந்து உடுப்புல பட்டுட்டு அதை வெளியே காய போட்டார், அந்த சூரியன் பட்டு அந்த நாத்தம் அப்படியெல்லாம் பேய்த்து போனால் இப்போ அதை கழுவணும் மட்டும் அவசியம் இல்லை, அது சூரியன் மூலமாக நீங்கள் சுத்தப்படுத்தப்பட்டு பேய்த்து என்கிறது தான் ஹனபி மதுஹப் பார்க்குறது. தண்ணியை கொண்டு தான் என்ன செய்யணும், ஒரு சுத்தப்படுத்தணும்ன்ற அவசியம் இல்லை. என்னென்னலாம் திரவப் பொருட்கள் இருக்கிறதோ, சுத்தப்படுத்துகள் இருக்கிறதோ, நெருப்பு இருந்தாலும் சரி, நெருப்பூடாக அதை சுத்தப்படுத்தியல்மாண்டாலும் சரி, அடுத்து போய் சூரியனூடாக சுத்தப்படுத்தியல்மாண்டாலும் சரின்னு சொல்லி இமாம் அபு ஹனீஃபா, அபு யூசுப் போன்றார்கள் சொல்கிறாங்க. இப்போ இந்த ஹதீஸ்லேருந்து எப்படி எடுக்கிறாங்கன்னு சொன்னோன்னே, இந்த இப்போ அவங்கள்ட்ட ஹம்ரு நஜிஸ் தானே, அவங்க சொல்கிறாங்க ஹம்ரு வந்துக்கிட்டு இதாக மாறின உடனே என்ன வினாக்கிரியாக மாறினோன்னு அந்த அந்த இதுவும் அந்த 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 டின் இருக்குதானே, அந்த சாராயம் இருக்கிற டின்னும் சுத்தமாகி கொடுது. அப்போ டின்னும் சுத்தம்தான். ஆனால் வினாக்கிரி ஆனோன்னு வினாக்கிரி அதை சுத்தப்படுத்தி விட்டது. அப்போ வினாக்கிரி வந்தது தண்ணி இல்லையே என்று சொல்கிறார். இதான் அவங்களுடைய ஆதாரம். அடுத்ததாக சில திரவ பொருட்கள் இருக்கு, தண்ணியை விட நஜிஸையும் கூடுதலாக எடுக்கக்கூடியது. அதை நாங்களும் இப்போ பார்க்குறோம், நிறைய கெமிக்கல் சாமான்லாம் வந்துருக்கு, தண்ணியை விட என்ன செய்ய சுத்தப்படுத்தும். இதான் ஹனபி மதுஹப்காரர்கள் சொல்கிறாங்க. ஆனால் இமாம் மாலிக் ஷாஃபியும் சொல்கிறாங்க, இல்லை தண்ணியால் மட்டும்தான் சுத்தப்படுத்தணும், ஒரே ஒரு நிலைமை தவிர கல்லால் சுத்தப்படுத்தக்கூடாது.
அந்த இஸ்திஜ்மார் ஒன்று இருக்குதானே, அந்த கல் பொடிகளை எடுத்து தண்ணியை பாவிக்காமல் என்ன செய்கிறது, சுத்தப்படுத்துறது. அதில் மட்டும்தான் தண்ணி அல்லாத ஒன்றத்தை பாவிக்கணும் தவிர மற்ற நஜிஸ்களை எல்லாம் என்ன செய்யும் பொழுது சுத்தப்படுத்தும் பொழுது தண்ணியை தான் பாவிக்க வேண்டும். ஏன்னா வேறு அதுக்கு பதிலாக வேறு ஒன்று கெமிக்கலோ அடுத்தது சூரியனில் வச்சு அது மூலமாக போகிறதோ ஒன்றுமே செய்கிறாங்க. அதுக்கு என்ன அவங்க ஆதாரமாக சொல்கிறாங்க என்றால், வான்சல்னா மினஸ்ஸமாஇ மாஅன் தஹூரா, சுத்தமான தண்ணியை நாங்கள் வானத்திலிருந்து இறக்குறோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்றாங்க. இப்போ அவங்க சொல்கிறான் அல்லாஹ் தஆலா எங்களுக்கு ஒரு சொல்லி காட்டுறோம் இன்னும் நியமத் செஞ்சு என்று. அப்போ மாஅன் தஹூரா, சுத்தமான தண்ணி என்று. அப்போ சுத்தப்படுத்துறதுக்கு தண்ணியை தான் பாவிக்கணும் என்று வழங்குறாங்க. வழங்குதானே. இப்போ அவங்க சொல்கிறாங்க தண்ணி அல்லாததெல்லாம் பாவிக்கணும் என்றால் இப்போ அதை விட ஒரு தண்ணி பதார்த்தத்தை அல்லாஹ் தஆலா சொல்லியிருப்பான். எனவே அப்படி சொல்லல. அப்போ எனவே தண்ணியை கொண்டு தான் நாங்கள் சுத்தப்படுத்தணும் என்று சொல்கிறோம். அதே போல் ரசூலுல்லாஹ் அவங்க ஒரு காட்டரபி ஒரு நாட்டரபி பள்ளிக்குள்ள என்ன மூத்திரம் என்ன சிறுநீர் கழித்து விட்டார். அப்போ அந்த சிறுநீர் கழித்தறது அந்த இடத்துல என்ன செய்கிறாங்க, ரசூலுல்லாஹ் ஒரு வாளி தண்ணியை ஊற்றுமாறு சொல்கிறார்கள். அப்போ அந்த இடத்தை கழுகுறதுக்கும் என்ன வாளியை தான் ஊற்றிருக்கிறாங்க. இப்போ ரசூலுல்லாஹ் சொல்லல அந்த ரசூலுல்லாஹ் காலத்தில் பள்ளிக்கு மோடெல்லாம் ஒன்றும் இல்லையே, அப்போ சூரியன் வெளிச்சம் படட்டும்னு சொல்லல, அதை ஊற்றித்தான் நினைஞ்சாங்க, க்ளீன் பண்ணாங்க. அதே போனால் உடம்புல அடுத்தது எங்களோட உடைகள்ல எல்லாம் அதே மாதிரி தான் தண்ணியை நஜிஸ் பட்டால் அதை தண்ணியை போட்டு தான் கழுவணும்னு சொல்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் பேர் சொல்கிறாங்க இஸ்திஞ்சா செய்யக்குள்ள கல் மட்டும் தேவையில்லை, எலும்பாலையும் செய்யலாம்னு கொஞ்சம் பேர் சொல்கிறாங்க. இனி அது பிரச்சனை. அல்மீம் இதுலேருந்து எங்களுக்கு பெறக்கூடிய விஷயம் என்ன என்று சொன்னால், இதில் ஹனஃபி மதுப்காராக்கள் இந்த ஹதீஸை ஆதாரமாக வைத்து சொல்கிறார்கள், ஹம்ரு நஜிஸாக இருந்தது, அதுக்கு பிறகு அது வினாக்கிரியாக மாறினோன்னு அந்த நஜிஸ் அது வினாக்கிரி சுத்தப்படுத்தி விடுகிறது. அப்போ வினாக்கிரிங்கிறது தண்ணி அல்ல, எனவே தண்ணீரத்தை கொண்டு தான் சுத்தப்படுத்தணும்ன்ற அவசியம் இல்லைன்னு இந்த ஹதீஸிலிருந்து அவங்க விளங்குறாங்க. இப்போ என்ன இதுக்குரிய இந்த ஹிலாஃபுக்குரிய காரணம் என்ன என்றால், இப்போ தண்ணியை கொண்டு நஜிஸை நாங்கள் இல்லாமாக்குறங்கிறது அதில் உள்ள இருக்கிற அந்த ஐனின் நஜாஸ் அடிக்குதானே, அந்த திண்மத்தை இல்லாமாக்குறதா, அல்லது தண்ணிக்குத்தான் அந்த நஜிஸை நீக்கிறதுல ஒரு ஹுசூசியத் இருக்கிறதா என்கிற உள்ள சர்ச்சை தான் அது ஹிலாஃபுன் ஃபிக்ஹி. அப்போ இந்த சட்டம் இரண்டாவது சட்டம். மூன்றாவது சட்டம் என்ன என்றால், இமாம் ஷாஃபி இமாம் அவர்கள் உட்பட பெரும்பாலான அறிஞர்கள் சொல்கிறார்கள், சாராயத்தை கல்லை என்ன செய்ய முடியாது, வினாக்கிரியாக மாற்ற முடியாது, அந்த வினாக்கிரி மூலமாக அது சுத்தமாகாது என்று சொல்கிறார்கள். அதாவது அதுக்குள்ள ஒரு வெங்காயத்தையோ அல்லது ஒரு ரொட்டியையோ போட்டு என்ன செய்கிறது, அதில் வினாக்கிரியாக மாற்றினால் அது கூடாது, அல்லது அப்படி செஞ்சால் கூடாதுன்னு சொல்கிறாங்க. என்ன காரணம் அவர் சொல்கிறாங்க, அது ரெண்டு சேர்ந்து, அது நஜிஸ், ஹம்ரு ஒரு நஜிஸான ஒன்று, அந்த நஜிஸ் அதோட சேர்ந்த உடனே நாங்கள் போடுற சாமானை சேர்ந்த உடனே அதுவும் நஜிஸாக போயிடுது, விளங்குதானே. அப்போ எனவே அது நாங்கள் கல்லிலிருந்து வினாக்கிரி செய்ய முடியாது என்று சொல்கிறாங்க. ஆனால் ஷாஃபி மதுஹப் கொஞ்சம் பேர் சொல்கிறாங்கன்னு, அது சூரியத்தில் இருந்த ஒரு சாராயத்தை நிழலுக்கு எடுத்தாங்க, அல்லது நிழலுக்கு இருந்த சாராயத்தை என்ன சூரியனுக்கு எடுத்தா அதில் நெஞ்சிட்டு வினாக்கிரியாக மாறிட்டு அதில் அவங்கள்ட்ட ஹிலாஃப் இருக்குது, அதில் சொல்கிறாங்க அது சுத்தமாயிடும். ஆனால் அந்த சாராயம் தானாக வினாக்கிரியாக மாறினால் சுத்தமங்கலத்தில் ஏகோபித்த முடிவு இருக்குது. இமாம் மாலிக்கிட்ட 3 ரிவாயத்துகள் இருக்குது. அதில் அசஹ் ரிவாயத்து என்னது, வினாக்கிரியாக மாற்றுறது ஹராம், சாராயத்தை வினாக்கிரியாக மாற்றுறது ஹராம்ங்கிறது தான் அவருடைய அசஹான ரிவாயத்.
இமாம் அபூ ஹனீஃபா சொல்கிறாங்க இல்லை, நான் முந்தி சொன்னதால் அது சுத்தமாயிடும். என்ன தஹ்லீல், அதாவது வினாக்கிரியாக மாத்திரம்னா அது சுத்தமாயிடும். அப்போ இந்த ஹதீஸுக்கு விளக்கம் கொடுக்குறாங்க. அது ஆரம்பத்தில் அந்நேரம் சாராயம் ஹராமாக்கப்பட்ட ஆரம்ப கட்டத்தில் எல்லாரும் சாராயத்தில் பழக்கப்பட்டாக்கள். அப்போ அதில் தான் கொஞ்சம் மனம் போகும். அப்போ ரசூலுல்லாஹ் வந்தாங்க, ஷைத்தான் வந்து இணைஞ்சிடுவான், அவங்கள படிப்படியாக எடுத்து இணைஞ்சிடுவான், அந்த சாராயத்தின் எடுத்துருவாங்க, தடை செஞ்சாங்க. இப்போ ஹராமாகி மிச்சம் காலம் பேத்து இப்போ அதெல்லாம் என்ன செய்யறதுக்கு வாரத்துக்கு வழி இல்லை என்று சொல்கிறாங்க. அதுக்கு ஆதாரமாக சில ஹதீஸ்களை வைக்கிறாங்க. என்ன ஹதீஸ்னா முஸ்லிமில் வருது, நிஅமல் இதாமு அல் ஹல்ல, நல்ல கறி எண்ணெய் என்றால் என்ன வினாக்கிரி என்று சொன்னாங்க. அப்போ இந்த அவங்க வினாக்கிரிங்கிறது அவங்கள்ட்ட வந்து ஹம்ருல் எடுக்கிறது மிதிக்கு, ஹம்ரு இல்லாத எடுக்கிறதுக்கு, எனவே ரசூலுல்லாஹ் எடுத்து பிரித்து சொல்லலை என்று சொல்கிறாங்க. அடுத்ததாக பைஹக்கில வார ஹதீது வந்து வஹைரு ஹல்லிக்கும் ஹல்லு ஹம்ரிக்கும், உங்களுடைய சிறந்த, உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய சிறந்த வினாக்கிரி என்ன என்றால் உங்களுடைய அந்த சாராயாக. ஹனீ மதுஹபை சேர்ந்தவர்கள் இன்னொரு ஆதாரத்தை முன்வைக்கிறார்கள். அதாவது பைஹக்கியிலே பதியப்பட்ட ஹதீஸ் உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக, இன்ன திபாக யஹில்லு மினல் மைத்தத்தி கமா யஹில்லுல் ஹல்லு மினல் ஹம்ர். எப்படி ஒரு செத்த பிரியாணியுடைய தோல் அதை பதப்படுத்துறது மூலமாக ஹலால் ஆகுதோ, அதே போல சாராயத்திலிருந்து மதுவிலிருந்து பெறப்பட்ட அந்த வினாக்கிரியும் ஹலால் என்ற ஹதீஸை ஆதாரப்படுகிறார்கள். ஆனால் இந்த ஹதீஸ் வந்து ஃபரஜ் இப்னு ஃபுதாலா என்பவர் என்ன பலவீனமானவர், அவர் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், இதை ஆதாரமாக எடுக்க முடியாது என்று சொல்கிறார். சுருக்கமாக சொன்னால், இந்த நாங்கள் இன்றைக்கு படித்த ஹதீஸிலிருந்து 3 சட்டங்கள் இதிலே புறப்படுகிறது. இதிலே முதலாவது சட்டம், அதாவது ஹம்ரு, அதாவது மது சாராயம் என்பது நஜிஸ் என்பதற்கு ஜும்ஹூர்கள் பெரும்பாலானவர்கள் ஆதரவு கொடுக்கிறார்கள். ஆனால் அதற்கு சாராயத்தை சுத்தம் என்று காண்பவர்கள் அதுக்கு அது அந்த ஹதீஸிலே அது கூறப்படவில்லை, அதுக்கு வேறு காரணங்களும் இருக்கலாம், அது சாராயத்தை வினாக்கிரியாக மாற்றக்கூடாது என்பதற்கு வேறு காரணம் இருக்கலாம் என்று சொல்லி வேறொரு காரணத்தை அவர்கள் சொல்கிறார்கள். இந்த ஹம்ரு நஜிஸ் என்பதில் 4 மதுஹபு, இமாம் அபூ ஹனீஃபா, இமாம் மாலிக், அல் இமாம் ஷாஃபிஈ, அல் இமாம் அஹ்மத் பின் ஹம்பல், இந்த 4 பேரும் அல் ஹம்ரு நஜிஸ் என்ற கருத்தை தான் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஷாஃபி மதுஹபை சேர்ந்தவர்கள் இந்த இந்த ஹம்ருடைய விஷயத்தை ஒரு ஒரு வேறு விதமாக அணுகிறார்கள். அதாவது அவர்கள் அல் முஸ்கிர், போதையை ஏற்படுத்தக்கூடியவையை 2ஆக பிரிக்கிறார்கள். மாய ஜாமித், அதாவது திரவம் என்றும் திண்மம் என்று 2ஆக பிரிக்கிறார்கள். அல் முஸ்கிர், போதை ஏற்படுத்தக்கூடிய பொருள் ஒன்று திரவமாக இருக்க வேண்டும், திண்மமாக இருக்க வேண்டும். திரவமாக தண்ணியாக இருப்பதெல்லாம் நஜிஸ் என்று சொல்கிறார்கள். உதாரணமாக சாராயம், அது என்ன, சாராயத்தில் வகையில் இருக்குது, தண்ணியான வகையை சேர்ந்தவைகள், இவைகள் எல்லாம் நஜிஸானவைகள் என்று சொல்கிறார்கள். திண்மமாக இருப்பவை, ஜாமிதாக இருப்பவை, அது அவைகள் என்னல்ல, நஜிஸ் அல்ல, அது சுத்தம் என்று சொல்கிறார்கள். உதாரணமாக கஞ்சா, அபின், இதுகள்லாம் வந்து திரவப்பொருள் அல்ல, திண்மப்பொருள். அப்போ எனவே இது சுத்தமானவைகள். அதாவது ஒருவர் கஞ்சா சுருட்டை பொக்கெட்டில் வைத்து கொண்டு அல்லது ஜுப்பாட சைடில் வச்சு கொண்டு தொழுதால் தொழுகை கூடும், ஏனென்றால் அது சுத்தமானது. அப்போ இன்னொரு கேள்வி அங்கே எழுதுவது, அப்போ சுத்தமானதாக இருந்தால் சாப்பிடலாம் என்று நாங்கள் தீர்ப்பு வழங்கலாம் தானே என்று கேட்டால், அது போதை ஏற்படாத அளவுக்கு கஞ்சாவை சாப்பிட முடியும் என்று சொல்கிறார்.
அதாவது முதலிலே அவர்கள் ரெண்டாக பிரிக்கிறார்கள். போதை ஏற்படுத்தக்கூடியதை ரெண்டாக பிரிக்கிறார்கள். முதலாவது மாய திரவம், தண்ணி பொருள், தண்ணியாக இருக்கக்கூடிய போதை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பொருள், அல்லது திண்மமாக இருக்கக்கூடியது. திரவமாக இருக்கக்கூடியது நஜிஸ். உதாரணம், ஒரு ஆள் சாராய போத்தலை ஒரு சின்ன ஒரு போத்தலை பாக்கெட்டில் வச்சு கொண்டு அவர் தொழுதார் என்று சொன்னால் அது தொழுகக்கூடாது. ஏனென்றால் அது சாராயம் நஜிஸ். ஆனால் திண்மமாக இருந்தால், ஜாமிதாக இருந்தால், எது கஞ்சா அபீன் இவைகளை அவர் பாக்கெட்டில் வச்சு கொண்டு தொழுதாலும் என்ன, அவரை தொழுகை கூடும். சரி, அப்ப அது சுத்தம். அப்ப சுத்தம் என்று சொன்னால் சுத்தமானவை எல்லாம் சாப்பிட இயலுந்தானே என்ற ஒரு கேள்வி அவரிடத்தில் கேட்கப்பட்ட பொழுது அவர்கள் சொன்னார்கள், ஆம், கஞ்சாவை சாப்பிட முடியும், அபீனை சாப்பிட முடியும், ஆனால் போதை வராத அளவுக்கு சாப்பிடுவோம். அல் முஸ்கிருல் கலீல் தானே. அப்ப இன்னொரு கேள்வி வருது என்று சொன்னோன்னு, இப்ப அந்த கொஞ்சம் குறைவா என்று சொல்லி எப்படி அந்த தராசை நாம என்ன அதை தராசில் எப்படி அதை நிறுத்து தொங்கல் காண்றது. இப்போ சின்ன தராசு ஒன்று வச்சு கொண்டு அப்போ இவ்வளோ சாப்பிட்டா என்ன செய்ய, நாம் நிதானமாக உலகத்தை பார்த்து கொண்டிருக்கோம், மற்றது வந்தால் கொஞ்சம் உலகம் எல்லாம் மாறதா விளங்குது என்று சொல்லி அப்படி கணக்கு பார்க்குறியா, அது எப்படி அதை லிமிட் பண்ணுறேங்கிறத அவங்க சொல்லலை. ஆனால் கொஞ்சமாக கூட சிலாக்கள் கஞ்சாவை நல்லா அடிச்சுட்டு நிதானமாக இருப்பான். சிலாக்கள் கொஞ்சம் பேருக்கு புதுசாக பாவிக்கிறாக்களுக்கு கொஞ்சம் சாப்பிட்டாலும் நெஞ்சிடும், எல்லாம் தலைகளாக விளங்கும். அப்போ அதனால அவங்க என்ன செய்கிறாங்க என்றால், யானத்து தாலிபீன்காரால் வந்து சொல்றாரு, அவர் என்ன சொல்றாருன்னு சொன்னால், இதை பொதுமக்களுக்கு சொல்லிடக்கூடாது, கஞ்சாவை கொஞ்சம் சாப்பிடலாம்னு சொல்லி என்ன பொதுமக்களுக்கு சொல்லக்கூடாது. ஏனென்றால் அவங்க கொஞ்சம் கூடுதலுங்கிறத சரியாக என்ன செய்ய மாட்டார்கள், அதை கணித்து கொள்ள மாட்டார்கள் என்று சொல்லி சொல்கிறாங்க. அடுத்தது கொஞ்சம் நினைச்சு கொண்டு கூடுதலாக தின்னுவாங்க. அவர் என்ன சொல்கிறார் என்றால், இந்த யானத்து தாலிபீனில் ஜுசு 4வது ஜுசுல 176 பக்கத்தில் எஜிபு கத்முஹு அலல் அவாம், பொதுமக்களுக்கு இதை மறைக்க வேண்டும், அல்லா யதாத்தவு கசீரஹு, கொஞ்சம் சொல்லி கூட தின்றுவானுகள், வயாத்தகிது அன்னஹு கலீல், அவர் கொஞ்சம் நினைச்சுக்கிட்டு கூட தின்றுவானுகள். அப்போ பொதுமக்கள் சாப்பிடாட்டி யார் சாப்பிட்றது? அப்போ ஷேக்மார்கள் மௌலைமார் தான் சாப்பிடும். அப்போ பொதுமக்களுக்கு சொல்றது என்றால் அப்போ பொதுமக்களுக்கு அப்போ உலமாக்கள் எல்லாம் கணக்காக பார்த்து என்ன செய்வாங்க, அவங்க இந்த கஞ்சாவை அடிப்பாங்க என்று எவ்வளோ ஒரு பாரதூரமான கருத்து. இது ஒரு மிகவும் ஒரு அப்படி இது என்ன காரணம் என்று சொன்னால், இவர்கள் இல்லாத ஒன்று ஒரு தக்சீமை கொண்டு வராங்க. அல் முஸ்கிர் என்னது, எது திரவம் திண்மம் என்று சொல்லி பிரிக்காங்க. அப்படி பிரிக்க வேண்டிய அவசியம் இல்லை. முஸ்கிரன்னா முஸ்கிரான், என்ன கொஞ்சம் என்றாலும் குறைவென்றாலும் அது அதை ஏற்படுத்தும் என்று சொன்னால் அது ஹராம் தான். இப்போ இந்த கிதாபில் இருந்ததுனால தான் சில இலங்கையில் நாங்கள் எங்களோட மதிசாவில் நாங்கள் ஓதுற காலங்களில் பார்த்தோம், சில உலமாக்கள் கஞ்சா பாவிக்கக்கூடிய ஆட்களாக இருந்தாங்க. இப்பயும் கொஞ்சம் பேர் இருக்காங்க, ஆக்களுக்கு தெரியும். ஒவ்வொரு ஊர்கள்லையும் இந்த பழைய ஆக்கள் என்ன இப்படி இந்த கிதாபில் என்ற ஃபத்துல் மீன் ஓதக்குள்ள அதில் முள்ளுக்கு ஹாஷியா தானே, யானத்து தாலிபீனுங்கிறது ஃபத்துல் மீனுடைய ஹாஷியா. அப்போ ஃபத்துல் மீன் ஓதக்குள்ள இப்போ ஹாஷியாவும் அவருக்கு விஷயங்களில் வாசிக்கப்படும். வாசித்தோன்னா அப்போ சில ஆக்களுக்கு அவங்களோட அப்போ கொஞ்சம் போல சாப்பிட சொல்லி வந்து அடைக்கணும்னு சொல்லி சிகரெட் பிடிக்கிற ஆக்களுக்கு அடுத்த கட்டம் என்ன, கஞ்சா பாவிக்கிறது. அப்போ கஞ்சாவை லேசாக நம்ம கொஞ்சம் போல பாவிப்போம் பாவிப்போம். அதுலேருந்து சில உலமாக்கள் எனக்கு நன்றாக தெரியும் அவர்கள் இன்னும் என்ன பாவிக்கிற இந்த கிதாபை வாய்ச்சி போட்டு இதெல்லாம் ஆகும் என்று சொல்கிறாக்களும் இருக்கிறாங்க. அவங்க சொல்லிக்கொண்டு அவங்களும் செய்கிறார்கள். முதலாவது இந்த தக்சீம் வந்து முதலாவது புல இப்படி பிரித்து இது நஜிஸு, இது நஜிஸ் இல்லை, இது சுத்தம், அப்புறம் அதில் கொஞ்சம் சாப்பிடலாம் என்று பிரிக்கிறதே முதலாவது என்ன முஸ்கில். நம் திரவம் திண்மம் பிரிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது முஸ்கில் வந்தால் அது என்ன மா அஸ்கர
கசீருஹு அதில் கொஞ்சம் இது பண்ணாலும் அது முஷ்கில் தான் உனக்கு தானே. அதுக்கு ஒரு காலமும் நாம் அதை நியாயப்படுத்தி செய்யக்கூடாது. ஆனால் ஷாஃபி மதுஹப் கிதாபில் இப்படி எழுதி போட்டு போனாங்க. இந்த அளவு கண்ட சில ஜுஹூதோட உள்ள சில உலமாக்கள்னு சொல்கிறாக்களும் அவங்க அந்த கிதாபில் எழுதி வச்சிருக்காங்க. கஃபர் அல்லாஹ் அப்படின்னா வளம். அப்போ எனவே முதலாவது சட்டம் வந்து இந்த சாராயம் சுத்தமா அசுத்தமா என்கிற சர்ச்சை. ரெண்டாவது, சுத்தப்படுத்துவதற்கு தண்ணியை தான் பாவிக்கணுமா அல்லது சூரியன் நெருப்பில் அடுத்தது கெமிக்கல் அதுகளில் மூலமாக சுத்தப்படுத்தலாமா என்கிறது ஒரு கேள்வி. அதுலேயும் ஹனீஃபாக்கள் வேண்டியதை எதை கொண்டுலாம் சுத்தம் உண்டாகுமோ அதெல்லாம் செய்யலாம்னு சொல்கிறாங்க. ஆனால் மாலிக் ஷாஃபி இல்லை தண்ணி தான் போகணுங்கிறாங்க. அந்த சர்ச்சை நாங்கள் விவரமாக பார்த்தோம். மூன்றாவது விஷயம், இந்த 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 வினாக்கிரியை அடுக்கிறது மூலமாக வினாக்கிரி செய்ய முடியுமா சாராயத்து மூலமாக என்கிற விஷயத்தையும் பார்த்தோம். இதுதான் இந்த இந்த ஹதீஸில் காணப்படக்கூடிய விஷயங்கள். வபில்லாஹி அத்தௌஃபீக்.